அனைவருக்கும் வணக்கம். ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. இன்றைய பதிவு நம்ம எச்சினி வகைகளை பார்த்து வந்துருக்கோம். அந்த வரிசையில வந்து மூன்றாவது எச்சினியாக அம்சினி எச்சினி. இந்த எச்சினியை பற்றி தான் இன்றைய பதிவு. இந்த எச்சினியை சித்தி பண்ணா என்ன கிடைக்கும், இந்த காய் வந்து எவ்வளோ அற்புதமான வேலைகளை செய்வா, இவ்வளோ சித்தி பண்ணா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கலாங்கிறதான் இந்த எச்சினியை பற்றி நான் சொல்ல போற விஷயம். அனுபவத்துல கைகண்ட முறை, வெற்றி கண்ட முறை. பொதுவா வந்து ஒரு விஷயம் நான் எப்பயுமே கொடுக்கறது ஏதோ காது வழி செய்தியோ எதுவும் கிடையாது. அனுபவத்துல வெற்றி கண்ட முறையை மட்டும்தான் நான் பதிவா கொடுப்பேன். இது வரைக்கும் நிறைய நான் மாந்திரிக பாடங்கள் எடுத்திருக்கேன், மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்கேன், தாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்கேன், தாந்திரிக பாடம் எடுத்திருக்கேன். எல்லாமே வெற்றி கண்ட முறையை மட்டும்தான் நான் யூடியூப்ல கொடுக்குறேன். என்னோட நேரம் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேனோ அதே மாதிரி உங்களோட நேரமும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பொழுது போறதுக்காகவோ இல்லை ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காகவோ போடுறதுக்காண்டி கிடையாது. நான் கற்றுக்கிட்ட வித்தையை உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இந்த அம்சினி எச்சினி எப்படி பொதுவாக இவ வந்து ரொம்ப சாத்வீகமான குணம் கொண்ட, உயர்ந்த கலைஞானம் கொண்டவள், உயர்ந்த ஞானம் படை சரஸ்வதி தாய் எப்படியோ அதே மாதிரி இவ சரஸ்வதி அம்சத்தை கொண்ட வாக்கு சித்தி. இவ்வளோ சித்தி பண்ணா வாக்கு சித்தி நிச்சயம் உண்டு. ஜோதிடர்களுக்கும் மாந்திரிகளுக்கும் இந்த எச்சினி ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்ன வாக்கு பலிக்கும். தெளிவான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த எச்சினிக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து இவளுக்கு பேர் வந்து அம்சம்ங்கிற ஒரு பேர் இருக்கு. அம்சம்னா அன்னப்பறவைன்னு பேர். இந்த அன்னப்பறவை எப்படி பாலையும் நீரை தனித்தனியாக பிரித்து காட்டுமோ அதே மாதிரி ஒரு உண்மையான செய்தி எது பொய்யான செய்திங்கிற தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருக்கு. இவட்ட இருக்க பெரிய பலமே நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான விஷயங்களை வந்து எது பொய் எது உண்மை, எது நிஜம், எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்றதுல இந்த தாய் ரொம்ப அதிக சக்தி படைத்தவள். அதனால அவளுக்கு அன்னப்பறவை எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாலும் தண்ணி பிரிச்சு பார்க்குற குணத்தை கொடுக்குறான். இவளை சித்தி பண்ணா இதுக்கு இவ சித்தி ஆயிட்டானா இவ எப்படின்னா ஒளி வீசுற மாதிரி உடல் அமைப்பு கொண்டு எப்பயுமே அப்படி தகன்னு தங்க மாதிரி மின்னு. இவளை வந்து சித்தி பண்றது அவள் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. இதுக்கு ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணணும். எப்பயுமே நான் சொல்றது கரு உரு திரு இது மூணு ஒரு ட்ரையாங்கிள். இந்த மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தா மட்டும்தான் இந்த வித்தையில ஜெயிக்க முடியும். வெறும் மந்திரத்தை மட்டுமே உச்சாரணம் பண்ணி இருந்தா எந்த பலனும் கிடையாது. வெறும் எந்திரத்தை மட்டுமே உச்சாரணம் பண்ண வரைஞ்சி வச்சு பூஜை பண்ணாலும் எந்த பலனும் கிடையாது. அதுக்கு தேவையான இந்த மந்திரத்துக்கும் இந்த எந்திரத்துக்கும் பிரபஞ்சத்தோட தொடர்பு தேவை. அதுக்கு இந்த கரு முக்கியம். இந்த கரு இல்லாம இந்த வித்தையை ஆட முடியாது. எந்த மாந்திரிக வித்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றத செய்யுங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டப்படும். சரியான மார்க்கத்தை நான் கொடுக்குறேன். எந்த ஒரு ஒளிவு முறையை வைக்கல, எல்லாத்தையுமே முழுசா கொடுத்துட்றேன். நீங்க பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. யாருக்கு அது வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திங்க. இவ்வளோ சித்தி பண்ணா கிடைக்க போறது அடுத்த விஷயம் என்ன, இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி லாட்ரிக்கும் சரி இவ ரொம்ப முக்கியமா அந்த ஞானத்தை கொடுக்குறவ. சரிங்களா? எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1000 லட்சம் கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனில இருந்து எந்த கம்பெனி இன்னைக்கு மேல போகும் எது கீழே வருங்கிறது தெரியாது. ஆனா உங்களுக்கு எது லாபம் அப்படிங்கிறத நீங்க ஒரு 100 கம்பெனி எழுதியோ இல்லை 10 கம்பெனி எழுதியோ நீங்க வச்சுட்டு நீங்க பூஜையில வச்சு கேட்டீங்கன்னா எந்த கம்பெனி இன்னைக்கு லாபத்துல போகுதுங்கிறத தெளிவா அதை பேரோட எடுத்து காமிச்சு. இதே இது லாட்ரிக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்க ஒரு 09 வரைக்கும் நம்பரை எழுதி இந்த நம்பர்ல எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிற கேட்டீங்கன்னா அது 3 நம்பரா இருக்கலாம், 4 நம்பரா இருக்கலாம், 6 நம்பரா இருக்கலாம். எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா அதையும் தனியா பிரிச்சு இந்த நம்பர் தான் வரப்போகுதுங்கிறத காட்டுற வல்லமை இவளுக்கு உண்டு. ஆனா அதுக்கு நீங்க லேஸ்ல வந்து எடுத்த உடனே இது கிடைச்சிருங்கிறத எதிர்பார்க்க கூடாது. நிறைய போராடணும். நான் சொல்ற விஷயங்கள் வந்து முழுசா உள்வாங்கி முறைய பூஜையை கத்துக்குங்க, முறைய பூஜை பண்ணுங்க, தாய் ஆவாகனம் பண்ணுங்க, தாய் உங்கள்கிட்ட பேசுற அளவு கொண்டு வாங்க. அதுக்கு நிறைய மந்திர உச்சாரணம் பண்ணணும். அந்த சித்தி அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கிற இந்த உலகத்துல உங்க ஜெயிக்கிறதுக்கு ஆளே இருக்கு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி வெற்றிப்படியா தான் இருக்கும். யார் பேசினாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் சரி, பொய்யா இருக்கிற விஷயம் பொய்ங்கிறத அந்த நிமிஷமே சொல்லிடுவா. இது பொய், இது ஜோதிடர்களுக்கும் மாந்திரிகளுக்கும் முக்கியம். நிறைய பொருளை பிரிச்சு பார்க்க தெரியணும். ஒரு கிரக சேர்க்கைனா என்னன்னு தெரியணும். கிரக சேர்க்கை இது என்ன வேலை செய்யுங்கிறத சொல்ல தெரியணும். அதை தெளிவா சொல்லுவா. மாந்திரிகளுக்கு ரொம்ப முக்கியம். சரியான எந்திரமா, இது மந்திரமா, இது மையா, இதெல்லாம் சரியா இருந்தாதான் மந்திரவாதியா இருக்க முடியும். அதெல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டுறவ இந்த அம்சினி.
சரி, இதோட சித்தி மார்க்கத்துக்கு உள்ள போயிடுவோம். இது வரைக்கும் அவளை பத்தி முழுசா சொல்லிட்டேன். இதோட முதல் வந்து இவளோட பூஜை முறைகளை சொல்லிடுறேன். தாயோட பூஜை முறை. புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்திலயும் டெய்லி வர பிரம்ம முகூர்த்தத்துல தான் இந்த பூஜை பண்ணீங்கன்னா 48 நாள்ல கன்ஃபார்மா சித்தி ஆகும். பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு தினமும் வர பிரம்ம முகூர்த்தத்துல 1008 ஊரு தினமும் கொடுத்து வாங்க. உங்களுக்கு தாய் வந்து அப்படியே ஒரு அன்னப்பறவையா காட்சி கொடுப்பா. ஒளி மின்னும் அப்படி தங்க உடலோட வந்து தகதகன்னு மின்னி அன்னப்பறவை மாதிரி காட்சி கொடுப்பா. இதுதான் அவளோட சிம்டம்ஸ், வர்றதுக்கான சிம்டம்ஸ். இவளுக்கு வந்து நல்ல இனிப்பான பால் பாயாசம் இவளுக்கு ரொம்ப நெய்வேத்தியமா வைக்க வேண்டியது. இனிப்பு ஐட்டங்கள் மட்டும்தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த 48 நாள்ல நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தாம்பத்தியம் கூடாது. கணவன் ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி தாம்பத்தியம் கூடாது. பெண்களா இருந்தா அந்த 3 நாட்கள் தள்ளி வச்சுட்டு அந்த 3 நாளுக்கு சேர்த்து 3+3 9 நாட்கள் சேர்த்து விரதம் வைக்கணும். 48ஓட உங்க கூடால வந்து அந்த 3 நாட்கள் தள்ளி போகும். அந்த 3 நாட்களா வந்து 3ஆ டிவைட் பண்ணி 3ஆ பெருக்கி 9 நாட்கள் உங்களுக்கு பூஜை எக்ஸ்ட்ரா ஆகும். ஆண்களுக்கு 48 நாள்ல இது சித்தி நிலை கிடைக்கும். ஏன்னா சொல்ல வேண்டிய ரகசியத்தை முழுசா சொல்லணும். சரிங்களா? ஏன்னா 21 நாள்ல அந்த பூஜை கட்டுரும். அந்த 20 நாள் நீங்க வெளியே உட்காந்து மந்திர ஜெபம் பண்ணிங்க உள்ள போவேன்னா, மந்திர ஜெபம் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஆனா பூஜைங்கிறது உங்களுக்கு 9 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடும் பெண்களுக்கு. சரிங்க. இது அடுத்து வந்து நீங்க வந்து இந்த 48 நாள் விரத காலங்கள்ல வெங்காயம் பூண்டு தவிர்த்திடணும். உங்க உணவுல இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆகாத உணவு. வெங்காயம் பூண்டு தவிர்த்துருங்க. நான்வெஜ் தவிர்த்துருங்க. உடல் உறவு கூடாது. இதெல்லாம் இந்த விதியை கடைப்பிடிங்க. கடைப்பிடிச்சிங்கன்னா இவளை நீங்க அழகா சித்தி செய்ய. இந்த இதுக்கான எந்திரத்தை வந்து எந்திர பதிவு அப்படிங்கிறத சொல்லி ஒரு செப்பு தகடு எடுத்துக்கங்க. 6க்கு 6 அல்லது 1க்கு 1 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு இல்ல 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு செப்பு தகட்டுல நடுவுல வந்து ஒரு அன்னப்பறவை வரையணும். வரைஞ்சிட்டு அந்த அன்னப்பறவை சுத்தி ஒரு வட்டம் வரையணும். வட்டத்தை சுத்தி 8 இதழ்கள் வரையணும். இதுதான் முதல் பேசிக். எந்திரம் வரைஞ்ச உடனே முதல் சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணிருங்க. எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு எந்திரம் வரைஞ்சிட்டு அப்புறம் எந்திர சாப நிவர்த்தி திருப்பி ஒரு தடவை பண்ணிருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல வந்து அன்னப்பறவைக்கு அந்த மார்பு பகுதியில வந்து ஹம் அப்படிங்கிற பீஜியத்தை எழுது. ஒரே பீஜியம் தான் நடுவில் எழுது வந்து ஹம் அப்படிங்கிற பீஜியத்தை எழுதிட்டு 8 இதழ் இருக்கு பாருங்க. 8 இதழ்ல வந்து ச ர இஸ் வ தி ந ம ஹ அப்படிங்கிறத 8 இதழ்களுக்குள்ள அடைச்சிடணும். அடைச்சி இந்த பூஜை வந்து நீங்க வந்து நம்ம சொல்ல போற இந்த மைய வந்து 4 மூளைக்கு வச்சு வெள்ளை அரளிப்பூ மேல வச்சு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். 2 பசுநெய் தீபம் ஏற்றி 2 தீபம் சூரிய கலையிலும் சந்திர கலையிலும் 2 தீபங்களை ஏற்றி வச்சு நீங்க விளக்க பார்த்து பூஜை பண்ணணும். ஒவ்வொரு பூஜைக்கும் இந்த வெள்ளை அரளிப்பூ வந்து போட்டு பண்ணலாம். இல்லை தாமரைப்பூ இதழ்களை வந்து வெண் தாமரைப்பூ இதழ்களை வந்து எந்திரத்து மேல போட்டு நீங்க பூஜை பண்ணணும். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற பூஜையே ரொம்ப சிறப்பான பூஜை. ஓம் கிரீம் அம்சினி ஞான ரூபிணி சர்வ ரகசியம் வேகம் சித்தம் மே தேகி தேகி ஹம் சுவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் மேல வரும். இந்த மந்திரத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க. இந்த மந்திரத்தை ஏற்றி நீங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க மை செய்யணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். மஞ்சள் சந்தனம், வெள்ளை சந்தனம் இருக்கு, மஞ்சள் சந்தனம் இருக்கு. ஒரிஜினல் மஞ்சள் சந்தனம். நான் இந்த நம்ம கடைகளை விற்கிற சந்தனம் மஞ்சளா இருக்கும். அது மஞ்சள் சந்தனம் கிடையாது. அது கலப்பட சந்தனம். சுத்த மஞ்சள் சந்தனம்னு இருக்கு. அந்த மஞ்சள் சந்தனத்தை பயன்படுத்தும். அடுத்து வெண்தாமரை மகரதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வெண்தாமரை மகரதத்தை இந்த மைக்கு சேர்க்கணும். சரிங்களா? அடுத்து காராம் கசூரி சேர்க்கணும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் மூளை, அப்புறம் கஸ்தூரி புணு ஜவ்வா சேர்த்துக்கிறணும். சரிங்களா? அது போக சுடர் தைலம் அல்ல வாழை தைலம் சேர்க்கணும். அடுத்து முக்கியமான மூலப்பொருளான உப்பு குரு சுண்ணம். இது வந்து ரொம்ப முக்கியமானதுதான். இது இருந்தால் தான் உயிர் பெறும். இதை பிரபஞ்சத்தோட முழு சக்தியை ஆற்றலை கொண்டு வர்றது. இதுதான் மையோட முழு ரகசியம். இதை வச்சுதான் நீங்க மைய அரைக்கணும். அரைச்சி பூஜை அந்த மைய எடுத்து வச்சுட்டு உங்க நெத்தி பொட்டுல வச்சுட்டு நீங்க பூஜை ஆரம்பிங்க. 40 நாள் பூஜை பண்ணுங்க. இதுல இருக்க இந்த விஷயம் இன்னொரு விதிமுறை என்னன்னா, இந்த வீடியோல முழுசா எப்பயுமே கேட்டுக்குங்க. இதுல இருக்க அடுத்த விதிமுறை என்ன, எந்த பெண்களை தன் குடும்பத்தை சேர்ந்தவராலும் சரி வெளியே இருக்க பெண்களா இருந்தாலும் சரி எந்த பெண்களையும் புறம் பேசுறதோ அவங்கள பத்தி தவறான வார்த்தைகள் சொல்வதோ கூடாது. அவங்க கோப தாபத்துக்கு எந்த பெண் அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட கோப தாபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஆளானீங்கன்னா
இவளோட ஞான நிலைங்கிறது உங்களை விட்டு அந்த நிமிஷமே பிரிஞ்சிடும். இவ வந்து ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்குறவ. இவளோட ஞான நிலை பிரிஞ்சிடும். இவளுக்கு இந்த நான் கொடுக்குற 33 எச்சினிகளுக்கும் பெண்கள் மேல எந்த ஒரு வன்மமும் நம்ம வைக்கக்கூடாது. வச்சோம்னா அவங்க அடுத்த நிமிஷமே அவங்க வேலையை காமிச்சிடும். நீங்க பெண்களை எந்த அளவுக்கு போற்றுறீங்களோ, உங்க தாயார், உங்க மனைவி, உங்க சகோதரி, உங்க மகள் இவங்ககிட்டலாம் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒரு அன்பு, பாசத்தையும், நெருக்கத்தையும் காட்டணும். அதே மாதிரி வெளியே இருக்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மரியாதை கொடுக்க கொடுக்க இவளோட பலம் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. வாட்ஸ்அப் ஐடியில தெரிவிங்க. உங்களோட இன்னும் இதை பத்தி சந்தேகம் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல வாங்க. அங்க உங்க சந்தேகங்களை கேளுங்க. உங்களுக்கு அதுல முழுமையான விளக்கம் கொடுக்கப்படும். இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு நல்லது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.